ஆசை என்பது கடல்ங்க. எப்படிப்பட்ட கடல்? கரை காணாத கடல். இந்து மகா சமுத்திரத்துக்கு 2 பக்கம் கரை இருக்கு. ஆனா இந்த ஆசை என்கிற கடலுக்கு கரையே கிடையாது. எங்க கரையுடைய கடலை கடப்பதே கடினம். இது கரையே இல்லாத கடல்லாம் எப்படிங்க கடக்குதுன்னா கடக்கலாமையா? எப்ப? உரை மாண்ட உள் ஒளி உத்தமன் வந்து உள் புகழும் இறைவன் நெஞ்சு கூட்டுக்குள்ள வந்து உட்காரணும். அவர் ஏற்கனவே அங்கதாங்க இருக்கிறாரு. ஆமாயா, அவர் ஏற்கனவே அங்கதான் இருக்கிறாரு. ஆனா இருக்கிற இருப்பை காட்டியா நிக்கிறாரு? காட்டாமல நிக்கிறாரு. அவர் தன் இருப்பை காட்டாதனாலதான் கருவி சேட்டை செய்யும். இறைவன் தன் இருப்பை காட்டுனா கருவி சேட்டை செய்யாது, அடங்கி நிக்கும். இப்ப நம்மட்டெல்லாம் எப்படி நிக்குது? கருவிதான் சேட்டை பண்ணி நிக்குது. அவர் எப்படி நிக்கிறார்? இருக்கிற இடம் தெரியாம. ஏன்? குளமே புகுந்த அதனால்னு பாட்டு தான் நமக்கு தெரியுதே ஒழிய அவர் உள்ளுக்கு இருக்கிறது தெரியுதா என்ன?